இனிமே இந்த காலேஜ்ல ப்ரொஃபஸர் எல்லாம் கொயட்டா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் குவைட் தமிழ். நம்ம இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் லெசன் 6 ஒன் வேர்ட் ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் வேர்ட் ஷார்ட்கட் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஐ வில் சப்போர்ட் யூன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வேர்டுக்குள்ளே போயிடலாம். த ஸ்பீட் ஆஃப் தி லைட் இஸ் ஐசோட்ரோபிக். ஐஸை பார்த்தா நமது மனசு வந்து அலைப்பாயும். ஆமாம், ஐஸ் வண்டி போச்சுன்னா அலைப்பாயும்ல, அப்போ வேவ் லென்த். ஓகேவா? வேவ்னா அலை, அப்போ அலைப்பாயும்னா வேவ் லென்த். ஐஸை பார்த்தா நம்ம மனசு அலைப்பாயும். ஓகேவா? நெக்ஸ்ட் எ ராட் ஆஃப் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு 10 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு 10 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு 20 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 டபுள்ஸில் வரும். ஓகேவா? 5 டபுள்ஸில் 10 டபுள்ஸ்லையும் வரும். ஃபஸ்ட்டு என்ன டபுள் வரும்? 5 டபுளில் தானே வரும். இப்போ 5. ஓகேவா? அதாவது 2 தடவை 10 கொடுத்தாங்கன்னா நம்ம 5 போடணும். இதே ஒரே ஒரு தடவை மட்டும் 10 கொடுத்தாங்கன்னா 10 தான் போடணும். அது வந்து பார்த்தோம்னா அடுத்து 8th ஒன் வேர்டில் வரும். நம்ம அடுத்து பார்ப்போம் அதை. ஓகேவா? இப்போ an object is placed in front of a convex mirror அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கடைசியில் இதுக்கு கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரியல்னு இருக்கா? ரியல். இங்கே யாருமே உண்மையானவங்களே கிடையாது. அப்போ நன் ஆஃப் தி சப்போ, யாருமே ரியல் முகத்தை யாரும் காட்ட மாட்டாங்க. ஓகேவா? ஃபார் லைட் இன்சிடென்ட் ஃப்ரம் ஏர் ஸ்லாப் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. 2க்கு அப்புறம் என்ன நம்பர்? 3. இப்போ 3 தான் ஆன்சர். அப்படி இல்லைன்னா இங்கே மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. நம்ம சொல் பேச்சு எங்கே கேட்போம்? அப்போ மினிமம். எது மேக்ஸிமம்? இது 90 தான் மேக்ஸிமம். எது அப்போ மேக்ஸிமம் கொடுத்தா நம்ம அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரிஃப்ராக்ஷன். அப்படியே இப்படி மேக்ஸிமம் கொடுக்குறத நம்ம இப்படி மினிமம் அப்படின்னு கொடுத்துட்றோம். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த வெலாசிட்டி ஆஃப் தி வெலாசிட்டி அண்ட் தி வேவ் லென்த். ஃபர்ஸ்ட் எடுத்து வெலாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வெலாசிட்டியை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு வந்து வெலாசிட்டி தான் பார்ப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? VA இருக்குது, அடுத்து VW இருக்குது. VA மேலே இருக்கணும், VW கீழே இருக்கணும். இது ஒன்று தான் அப்படி இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து 6th ஒன் ஸ்டார்ஸ் ட்விங்கிள் வந்து ரிஃப்ராக்ஷன் தான். ஸ்டார்ஸ் ட்விங்கிள் வந்து ரிஃப்ராக்ஷன் தான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு when a biconvex lens, இது வந்து இந்த 47 இருக்கா? 47 ஒன்னே நமக்கு ஞாபகம் வருது வந்து சுதந்திர போராட்டம் நடந்தது 47. அப்போ தான் எல்லாருமே ஈக்குவல் அப்படி சொன்னாங்க. ஓகேவா? 47ல் தான் எல்லாருமே ஈக்குவல் அப்படி சொன்னாங்க. அடுத்து 8th ஒன்னோட அப்ளை சொன்ன பார்த்தீங்களா? இங்கே வந்து ஒரே ஒரு 10 தான் இருக்கும். அதனால இங்கே 10 தான் ஆன்சர். ஓகேவா? ஒரே ஒரு 10 தான் இருக்கும். அப்போ 10 தான் ஆன்சர். அங்கே வந்து 2 10 இருந்துச்சு. அந்த செகண்ட் ஒன்றில் வந்து பாருங்கள், 2 10 ஒரு 20 வேறு இருந்துச்சா? அப்படி இருந்தால் அங்கே 5 ஆன்சரு. இங்கே வந்து ஒரே ஒரு 10 மட்டும் இருக்குது. அப்போ 10 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பபுள் வந்து நம்ம எப்போ விட்டோம்னா 12th படிக்கல தான் விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி? பபுள் வந்து நம்ம 12th படிக்கல விட்டோம். ஏர் பபுள்னு இருக்கா? பபுள் வந்து நம்ம 12th படிக்கல விட்டோம். அடுத்து எ ரே ஆஃப் எ ட்ராவலிங் டிரான்ஸ்போர்ட். இப்போ வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, லைக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். சரி, 10th ஏரே ஆஃப் ஏ ட்ராவலிங் டிரான்ஸ்போர்ட் மீடியம் என் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நம்பர் 45 கொடுத்துருக்காங்களா? 4 5 அப்படி 2 டிஜிட்டு. இப்போ 2 டிஜிட்டில் 5ல் முடிகிற நம்பர், 2 டிஜிட்டில் 5ல் முடிகிற நம்பர் அது ஒன்று தான் இருக்குது. இதில் 5ல் முடியுது, ஆனால் 3 டிஜிட்டாக இருக்குது. இது எதுவுமே 5ல் முடியல. இது ஒன்று தான் 2 டிஜிட்டில் 5ல் முடியுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் மொத்தமாகவே எல்லா லெசனுக்குமே இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும், அடுத்த மிட் டேர்முக்கு கூட யூஸ் ஆகும். ஏன்னா அடுத்து காலேஜ் போய்ட்டு நான் அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஐ வில் சப்போர்ட் யூன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்.